அது இல்ல. ஆரோக்கியமான உறவுனா ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது. நம்ம யாரு மேல எல்லாமே நம்பிக்கை வைக்கிறோமா சொல்லுங்க? அப்பா அம்மா மேல, படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் மேல, யார் மேல நம்பிக்கை வைக்கிறோமா? நம்ம நம்பிக்கையா இருந்தா சமூகத்துல பிரச்சனை வருமா? அப்ப நம்ம யாரு மேலே இப்ப நம்பிக்கை வைக்கிறது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் சமூகத்துல வர்றதுக்கு முழு காரணமா இருக்கு. ஆரோக்கியமற்ற உறவு, வன்முறையில நடக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? சும்மா இருக்கா இல்ல தானே? ஆரோக்கியமற்ற தொடர்பாடல்கள், போனை வச்சுக்கிட்டு அங்க கிடைக்கிறது, அப்படி பிரச்சனைகள் வர்றது காரணம் என்ன? ஆரோக்கியமற்ற உறவுகள். அப்ப நம்ம எந்த உறவுல நம்ம இருந்தா நமக்கு பிரச்சனை வரும். நல்ல லீடர்ஷிப் எது? அப்ப தீய லீடர்ஷிப் எது? நிறைய பிரச்சனை சமூகத்தில் இருக்குது. துஷ்பிரயோகங்களா இருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எல்லாம் சரியா உரையாடுவேன்னு சொல்லுங்க. நான் சரியா எல்லாத்துக்கும் உரையாடுவேன். நான் அண்ணனை கண்டா அண்ணன் தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவங்கள மாமா, மச்சான், அண்ணன் உறவுகளை நீங்க சரியா கூப்பிடுவீங்களா? அவன் யாரு மேல பிரச்சனை இருக்கு? அப்ப நம்ம மேல பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் சமூகத்துல நம்ம பிரச்சனையை திணிக்கிறோம்? எல்லாம் நேர்மையா இருக்குமா சொல்லுங்க? எல்லாம் நேர்மையா இருக்குமா? என் மனசாட்சி எடுத்து சொன்னா நான் நேர்மையா இருக்கேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒருத்தர் புரிஞ்சு கொள்றோமா? அப்பா சொன்னாலே கேட்க மாட்டோம், டீச்சர் சொன்னா கேட்க மாட்டோம். எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்றோமா? ஏன் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறோம்? நம்ம எல்லாம் சரியான ஆரோக்கியமான உறவுல இருந்தா சமூகத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செய்வோமா? யாராருக்கு விருப்பம்? இவர் வந்திருக்காரு. ஒரு வெட்டு போல கிரிக்கெட். இவர் வந்து ஒரு விளையாட்டுல அதிகம் ஈடுபாடு உள்ளவராம். அப்ப அவருடைய திறமை என்ன? கிரிக்கெட் விளையாடுறது. ஆகவே அதோட ஒரு நான் வந்து கிராஜுவேட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து ஒரு லோயர் ஆகி வந்து நம்மளோட சோஷியல் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சு காணப்படுது. அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக சொன்னா நம்ம சூழல்லையும் சரி நம்ம சமூகத்திலையும் சரி நோய்கள் மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதெல்லாம் நான் என் மூலியமா இல்லாமக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் டாக்டர் அதை மேஜர் வரைஞ்சிருவேன்.